ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம். ஒரு பழைய மேன்ஷனை மியூசியமாக மாத்துறதுக்காக ஒரு டீம் வராங்க. அப்ப அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தங்க அங்க இருக்கிற ஒரு சாபம் பிடிச்ச பழங்காலத்து வாழை தெரியாம தொட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க உடம்புக்குள்ள ஒரு பேய் புகுந்துருது. அந்த பேய் அங்க இருக்கிற எல்லாரையும் ஒவ்வொருத்தரா கொடூரமா கொல்ல ஆரம்பிக்குது. கடைசியில இவங்க எல்லாருமே அந்த வீட்டுல இருந்து உயிரோடு தப்பிச்சாங்களா இல்லையான்றது அந்த படத்தோட கதை. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் மூவியெல்லாம் நீங்க பார்க்க முடியும். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல சில பேர் கொடூரமா கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. அதுல ஒருத்த மட்டும் இன்னும் உயிரோட இருக்கான். அவன் முகத்துல இருக்கிற பயத்தை பார்த்தாலே ஏதோ பயங்கரமான விஷயம் நடந்திருக்குன்னு புரியுது. அப்ப திடீர்னு தரையில இருக்கிற ஒரு வாளு தானாவே நேரா நிக்குது. அதுக்கப்புறமா கட் பண்ணா கதைக்கு உள்ள ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு ஆர்கிடெக்ட் டீமை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஒரு கலெக்டரோட மகன் இருந்த பழைய வீட்டை மியூசியமா மாத்தணும். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆனாதான் அவங்களோட ஆபீஸ் அவங்க காப்பாற்ற முடிங்கிற நிலைமை. ஆனா இந்த மொத்த வேலையும் முடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வெறும் 3 நாள் தான் டைம் இருக்கு. ஆனா டீம்ல இருந்த சில பேரு இவ்வளவு சீக்கிரம் எப்படி முடிக்க முடியும்னு கேக்குறாங்க. ஆனா கிளையண்டோட பிரஷர் காரணமா 3 நாள்லயே வேலை முடிக்கணும் முடிவு பண்றாங்க. டீம் லீடர் நீனா எல்லாருக்கும் போனஸ் தரதா சொல்லி வேலையை பிரிச்சு தராங்க. இங்க ஹேனாவும் டேவிடும் சேர்ந்து டிராஃப்ட் ஒர்க்கை பார்க்க சொல்றாங்க. ஆதித் செலவு கணக்கெல்லாம் பார்க்கணும். சாண்ட்ராவை இன்டீரியர் டிசைன்லாம் பார்க்க சொல்றாங்க. ராண்டி பிசினஸ் சைடு எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்றான். அதே நேரம் சாண்ட்ரா கிட்ட அங்க வர ஒரு ப்ரொஃபசர் கூட சேர்ந்து மியூசியம் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அப்போ சாண்ட்ராக்கு ஒரு சந்தேகம் வருது. இவ்வளவு பெரிய வில்லாவை ஒரு மனுஷன் கூட இல்லாத இப்படி ஒரு காட்டுக்குள்ள ஏன் கட்டணும்? இங்க மொபைல் சிக்னல் கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரத்துல இவங்க அந்த மர்மமான வில்லாக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப அந்த வீட்டோட ஓனர் இவங்களை வெல்கம் பண்றாரு. இப்படி அங்க ஹிஸ்டோரியல் ப்ரொஃபசர் டிர்காவையும் அவங்களோட அசிஸ்டன்ட் மாயாங்கையும் அப்படி அறிமுகப்படுத்துறாரு. இந்த மியூசியம்ல வைக்க போற பழைய பொருட்கள் எல்லாத்தையும் ப்ரொஃபசர் தான் அரேஞ்ச் பண்ண போறாரு. அப்போ சாண்ட்ரா அவங்க கிட்ட ப்ரொஃபசர் கொடுக்குற தகவலை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம்னு சொல்றா. இப்போ அந்த வீட்டு ஓனர் ராண்டியோட தங்கச்சி பியானோ அங்கதான் இருக்கா. இப்போ டைம் ரொம்ப கம்மியா இருக்கனால இவங்க ரெஸ்ட் எடுக்காம உடனே வேலை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டோட மெயின் ஹாலுக்குள்ள போனதுமே அங்க இருக்கிற நிறைய பழங்காலத்து அரிய கலை பொருட்கள், விலையுயர்ந்த ஆன்டிக் பொருட்களை பார்த்து இவங்க மொத்த பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ ப்ரொஃபசரோட அசிஸ்டன்ட் மாயங்க அங்க இருக்கிற பொருட்களை பார்த்துட்டு இது எல்லாமே பழைய கிங்டம் ஈராவோட ரேர் கலெக்ஷன் சொல்றா. அப்போ ஹேனா இந்த வீட்டு மியூசியம் மாத்தணும்னா சில வாழை ரீபில்ட் பண்ணணும், செக்யூரிட்டி சிஸ்டமும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்றா. ஆனா இது ரொம்ப பழைய பில்டிங்கா இருந்ததால ஃபவுண்டேஷனை செக் பண்ணி 3 நாள்ல எல்லா வேலையும் முடிக்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு டீமுக்கு தோணுது. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு வயசான பாட்டி மாதிரி ஒருத்தி நிக்கிறத பாக்குறாங்க. அடுத்த செகண்ட் அவங்க திடீர்னு இவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. அதை பார்த்து இவங்க பயந்து போயிடுறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது இவங்க இந்த வீட்டுல வேலை செய்யறவங்கன்னு. இங்க நீனா ராண்டி கிட்ட இந்த வீடு நினைச்சதை விட ரொம்ப பெருசு, நினைச்ச மாதிரி 3 நாள்ல இந்த வேலையை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை கேட்டு கடுப்பான ராண்டி இந்த வீட்டை வித்துடலாம்னு சொல்றான். ஏன்னா பேண்டமிக் காரணமா இந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே 4 வருஷம் லேட் ஆயிடுச்சு. இது நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட். அதனால இதை இன்னும் டிலே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம சொன்னபடி இந்த வேலையை 3 நாள்ல முடிக்க முடியலன்னா இந்த ப்ராஜெக்டை நான் வேற டீம்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு செமஸ்டிக்டா ஒரு வார்னிங்க கொடுக்குறான். வேற வழி இல்லாத நீனாவும் இந்த வேலைக்கு ஒத்துக்கிறா. அப்போ வீட்டுக்குள்ள டேவிடு மிஸ்டர் ரிசாங் இறந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டுல எலக்ட்ரிசிட்டியும் இன்டர்நெட் கனெக்ஷனும் சரியா இல்லைன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றான். இப்போ இந்த பக்கம் சாண்ட்ரா அங்க இருக்கிற பழங்கால பொருட்களை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அதை பார்த்த ப்ரொஃபசர் டிர்கா இதெல்லாம் சாதாரண பொருட்கள் கிடையாதுமா, இது நம்மளோட பழைய வரலாறு, ரொம்ப கவனமா இருக்கணும், இதெல்லாமே விளையாட்டு பொருட்கள் கிடையாதுன்னு சொல்றாரு. இப்போ அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆண்டியோட அப்பா ரிசாங் இவங்க கிட்ட இந்த பழங்காலத்து பொருட்களை எல்லாம் நம்ம கவனமா பாத்துக்கணும்பா, அப்போதான் நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்க முடியும். கூடவே இந்த வீட்டை ஒரு மியூசியமா மாத்ததான் அவரோட கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு அப்படியே இறந்துடுறாரு. இப்போ சீன் மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருது. அங்க பயான் கேமரால எடுத்த ஹேனாவோட போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ சாண்ட்ரா அங்க வந்து அப்போ ஹேனாவோட பர்சனல் வீடியோவை காட்டுறா. அந்த வீடியோவை ஹேனாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் லீக் பண்ணி வைரல் ஆக்கி இருப்பான். அதை பார்த்த பியான் செம்ம இரிட்டேட் ஆகுறா. ஏன்னா அவளுக்கு அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் விஷயமும் அந்த பழைய ஸ்கேண்டலும் அவளுக்கு பிடிக்கல. அடுத்த சீன்ல எல்லாருமே டின்னர் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ராண்டி வீட்டுல வேலை பார்க்குற அந்த பாட்டி கிட்ட நாளைக்கு காலையில் சீக்கிரமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணுங்கன்னு சொல்றான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ப்ரொஃபசர் டிர்கா ஆண்டிக்கு என்னவோ இந்த மியூசியம் ப்ராஜெக்ட் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தெரியுதே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பியான் பக்கம் திரும்பி ஆமா பியான் நீ ஏன் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆக மாட்டேங்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ராண்டி அவ ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்படுறா, அதனால அவளோட இன்ட்ரெஸ்ட் வேறன்னு சொல்றான். பியான் இந்த டாபிக்கை எப்படியாச்சும் மாத்தணும்னு ட்ரை பண்றா. ஆனா அந்த சாண்ட்ரா சும்மா இல்லாம மறுபடியும் அந்த வைரல் வீடியோ பத்தி பேச ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த நேரத்துல அந்த வீட்டுல லைட் பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. ராண்டி இங்க கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கு, அதனால நைட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்
பர்பஸ் இருக்கும்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு நைட்டு இந்த வீட்டுல தங்க போறத தெரிஞ்சதும் ஜான் செம்ம கடுப்பாய் கோபமா டின்னர் டேபிள்ல இருந்து ஏஞ்சி போயிடுறா. அப்போ டேவிட் நீனா கிட்ட 3 நாள்ல இந்த வேலையை முடிக்கவே முடியாதுன்னு சொல்றான். அப்போ நீனா அவங்க கிட்ட இன்னைக்கு நைட்டே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா வெளியே ஹேனா டேவிட் கிட்ட அந்த சாண்ட்ரா ஏன் எப்ப பார்த்தாலும் என்னோட பாஸ்ட வச்சு என்ன இப்படி கிண்டல் பண்ணி பேசுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்படுறா. அப்படி அவங்க பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல அங்க வர ஆதித்து நீனா எல்லாரையும் கூப்பிடுறாங்கன்னு அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுல இருக்கிற பழங்காலத்து பொருட்களை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு கார்டு வந்து இவங்க கிட்ட டார்ச் லைட் கொடுக்குறான். ஏன்னா இந்த வீட்டுல கரண்ட் எப்போ வேணாலும் போகலாம். அதுக்கப்புறமா ராண்டி கிட்ட ஒரு வாக்கி டாக்கியும் கொடுக்குறான். அப்போ ஹேனா ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா. இங்க பெரிய வில்லால ஆல்மோஸ்ட் எல்லா கதவும் ஜன்னலும் பூட்டி இருக்கு. அதுவும் வெளியே போறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. இங்க இருக்க எல்லாருக்குமே இது வித்தியாசமா தோணுச்சு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுது. இதுல எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல கார்டு அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணி விட்டுறாரு. கரண்ட் வந்ததும் ப்ரொஃபசர் தீர்கா இந்த ரூமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ரூம்ல இருக்க டெம்பரேச்சரும் மாய்ஸ்சரும் இந்த பழங்காலத்து மெட்டல் வெப்பன் எல்லாமே சேஃபா இருக்க பர்ஃபெக்ட்னு சொல்றாரு. அங்க இருந்த அரிய வகை கிரீஸ் கத்திகளை பார்த்த சாண்ட்ரா நக்கலா பேச ஆரம்பிக்கிறா. இந்த ஆயுதங்களுக்கு எல்லாம் மந்திர சக்தி இருக்கும். இந்த வீடு கூட பேய் விடாம அப்படின்னு எல்லாரையும் பார்த்து கிண்டல் பண்றா. இது மட்டும் இல்லாம அவ ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி ப்ரோன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறா. அதை கேட்ட டேவிட் செமையா கோவப்படுறான். நீ உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணு சொல்லி சாண்ட்ரா கூட அவ சண்டை போட்டுட்டு இருக்கான். 2 பேருக்கும் பெரிய ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல சாண்ட்ரா டேவிட்டை தள்ளி விட்டுறா. பின்னாடி இருக்க செவுல மோதி விழும்போது திடீர்னு அந்த வால் ஓபன் ஆகி அங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ராண்டி கூட இந்த வீட்டுல இப்படி ஒரு ரூம் இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றான். இப்ப பயத்தோட எல்லாருமே அந்த ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாவே ஏகப்பட்ட பழைய சிலைகள், மர்மமான குறியீடுகள், அப்புறம் புரியாத மொழியில எழுதப்பட்ட வித்தியாசமான எழுத்துக்களும் பார்க்கவே அங்க ரொம்ப மர்மமா இருக்கு. அப்போ மயாங் ஒரு கல்லுல எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களை படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல பழைய ஜங்கலா கிங்டம் பற்றியும் அந்த பேரரசு எப்படி ஒரு பயங்கரமான போர் மற்றும் இயற்கை பேரறிவால மொத்தமா அழிஞ்சு போச்சுன்னு எழுதி இருந்தது. அதே நேரத்தில் சாண்ட்ரா அங்க இருக்கிற ஒரு பழைய வாழை பாக்குறா. ஆச்சரியம் என்னன்னா அது தரையில நேரா செங்குத்தா நின்றுட்டு இருக்கு. இந்த வாழை நம்ம ஸ்டார்டிங் சீல பார்த்திருப்போம். அவ எதையும் யோசிக்காம டக்குன்னு அந்த வாழை அவளோட கையில எடுத்துக்கிறா. அந்த வாழை அவ செக் பண்ணிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா கத்திப்பட்டு கை கீறிடுது. அடுத்த சில நொடியில அவளோட நரம்பு எல்லாமே அப்படியே கருப்பா மாற ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல இங்க பியான் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே கேமரால போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அவளோட கேமரால இருந்து வர அந்த கிளிக் சத்தம் சாண்ட்ராவை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப அவளுக்கு திடீர்னு ஒரு ஸ்டேஞ்ச் விஷயம் தெரியுது. அவளுக்கு முன்னாடி ஒரு வயசான ஆளு நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே சாண்ட்ராவோட உடம்பு முழுக்க அவளோட நரம்புகள் எல்லாமே கடந்து கருப்பு நிறமா மாற ஆரம்பிக்குது. அவளால தன்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த பக்கம் ப்ரொஃபசர் பழைய கிங்கமோட வாரிசியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு சாண்ட்ரா வேற மாதிரியான வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறா. ஜங்கலா பேரரசு அழியாம இருக்கணும்னா ராஜா சமரோட் ஷா ஒரு பவர்ஃபுல்லான கிரீஸ் கத்தியை உருவாக்க இங்க இருக்கிற கொல்லர்களை கட்டாயப்படுத்தினாரு. இந்த பவர்ஃபுல்லான கத்தி வச்சு எதிர் நாடுகளை அழிக்கணும்னு முடிவு பண்ணாரு. அந்த நேரத்துல ரூம் முழுக்க லைட் பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. சாண்டா ரத்தம் வந்து எடுத்து கீழே மயங்கி விழுந்துடுறா. பார்த்து எல்லாரும் பயந்து போய் இப்படியே அவளை தூக்கிட்டு போய் சோஃபால படுக்க வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவ கண் முழிக்கிறா. ஒன்னும் இல்லையன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவளோட பிஹேவியர் ரொம்ப வியர்டா இருந்தது. அந்த நேரத்துல திடீர்னு கரண்ட் போயிடுது. அந்த இடமே கும் இருட்டாயிடுது. நொடி கழிச்சு லைட் திரும்ப வரும்போது உட்காந்துட்டு இருந்த சாண்ட்ரா இல்ல. அவ இல்லாததை பார்த்து எல்லாருமே பயந்துடுறாங்க. இப்போ ஹேனா ராண்டி கிட்ட இந்த ரூம்ல உண்மையிலே எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கேக்குறா. இப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாதிரியா சத்தம் கேக்குது. சத்தம் சொல்லி பார்க்கலான்னு போகும்போது அந்த இடத்துல கரண்ட் போயிடுது. அந்த இடமே இருட்டாயிடுது. சிச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிடுச்சுன்னு புரிஞ்ச ப்ரொஃபசர் இங்கிருந்து உடனே வெளியே போகணும்னு சொல்றாரு. அப்புறமா எல்லாரும் டார்ச் எடுத்துட்டு ஒன்னா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்க சிலைக்கு மேல சாண்ட்ரா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அப்ப அவங்கள பார்த்து 7th கிரீஸ் கடைசியா தன்னோட பவரை திரும்ப வாங்கிடுச்சு. அதுக்கான வேலை ரத்தம்னு சொல்றா. அடுத்த செகண்ட் சாண்ட்ரா அங்கேருந்து காணாம போயிடுறா. டக்குன்னு ப்ரொஃபசர் மேல பாஞ்சி அட்டாக் பண்றா. அவரை காப்பாத்த எல்லாரும் ட்ரை பண்றாங்க. அந்த கத்தி எடுத்து அவ ப்ரொஃபசரை குத்திடுறா. இப்படி அவரை தூக்கி எரிஞ்சிடுறா. இதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. கீழே விழுந்திருந்த ப்ரொஃபசர் தூக்கிட்டு இந்த ரூம்ல இருந்து வெளியே வர முயற்சி பண்றாங்க. அப்போ சாண்ட்ரா சமரோசா 7th கிரீஸ்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ராடி கன்ஃபியூஸ் ஆகி அவளை பார்த்து பயந்து அங்கேருந்து போறான். இதுக்கப்புறமா சாண்ட்ரா அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறா. இவங்களை துரத்திட்டு வந்தவ கீழே விழுந்து ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்படி எழுந்து வேகமா அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறா. இப்போ ராண்டி அந்த சீக்ரெட் டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றான். இதுக்குள்ள சாண்ட்ரா தன்னோட கையை கதவுக்குள்ள நுழைச்சு தடுத்துடுறா. இப்படி எல்லாருமே மெயின் ஹால் டோருக்கு ஓடி வராங்க. இங்க வந்து அந்த டோர் லாக்ல இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்ணணும்னா ஆக்சஸ்
பாஸ்கோட தேவை போல. இதுக்குள்ள சாண்ட்ரா அங்க வந்துடுறா. இப்போ வந்தோன்னே அவன் நீனாவை அட்டாக் பண்றா. இப்போ டேவிட் அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது இப்படி அவனை பார்த்து ஒரு எட்டி உதைப்பா பறந்து போய் அந்த பக்கம் விழுந்துருவான். இந்த நேரத்துல ராண்டி பக்கத்துல இருக்க ஒரு ஈட்டி எடுத்துக்கிறான். இந்த ஈட்டி எடுத்து சாண்ட்ராவை குத்தி விட்டுறா. இதனால கொஞ்ச நேரம் அவ வீக் ஆகுறா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எல்லாருமே வேற வழியா ஓடி போறாங்க. இப்போ எல்லாருமே இன்னொரு ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஏன் எப்படி தப்பிச்சு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க ஈட்டியில குத்தி சாண்ட்ரா சாகவே இல்ல. இப்படியே குத்தி இருந்த அந்த ஈட்டில இருந்து அவ வெளியே வரா. அடுத்த நிமிஷம் இன்னும் கொடூரமா ஃபார்ம்ல திரும்ப அவங்களை அட்டாக் பண்றா. இதை பார்த்து எல்லாருமே 2 குரூப்பா பிரிஞ்சு ஓடிடுறாங்க. டேவிட், ராடி அப்புறம் ப்ரொஃபசர் இவங்க எல்லாருமே கிச்சன் சைடு ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் மாயாங்க, நீனா, ஹேனா 3 பேரும் இப்படியே மேல இருக்கிற ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. இப்போ திருப்பியும் கரண்ட் போயிடுது. வெளியே இருந்து சாண்ட்ரா கதவை உடைக்க பாக்குறா. உள்ள இருந்து இந்த 3 பேரும் தங்களோட முழு பலத்தையும் போட்டு கதவை திறக்க விடாம அப்படியே பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் கிச்சன்ல டேவிட் ப்ரொஃபசரோட காயத்துல இருந்து ரத்தம் வராம இருக்க அதை கட்டுறதுக்காக ஏதாச்சும் துணி கிடைக்குமான்னு கேட்கறான். இந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஆண்டியோட கை தவறி ஒரு கிளாஸ் கீழே விழுந்துருது. அந்த கிளாஸ் விழுந்து சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் இருட்டுல சாண்ட்ராவோட சிரிப்பு சத்தம் பயங்கரமா கேக்குது. ப்ரொஃபசரும் ரொம்ப வீக் ஆயிடுறாரு. குடிக்கிறதுக்காக தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ அவரு கேரிஸ்னா என்னன்னு சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் ப்ராப்பரா பேச முடியல. அந்த நேரத்துல கதவு திடீர்னு மெதுவா திறக்குது. இதை பார்த்து உங்களுக்கு அள்ளு விட்டுருது. இப்போ பயந்துகிட்டே ராண்டி செக் பண்றான். ஆனா அங்க யாருமே இல்ல. இப்படியே தவிழ்ந்துகிட்டே வேற இடத்துக்கு மூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ திடீர்னு இப்போ சாண்ட்ரா செவுத்துல பல்லி மாதிரி ஒட்டிட்டு இருக்கத பாக்குறாங்க. அடுத்த செகண்ட் அவ அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறா. இப்போ கிச்சன்ல இருக்க எல்லா பொருளும் கீழே விழ ஆரம்பிக்குது. இப்படியே வந்து அவ ப்ரொஃபசரை டேபிள் மேல இழுத்துக்கிறா. பார்த்து பயந்து போன 3 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ ப்ரொஃபசர் மூஞ்சில இருக்க தோலை அவ பிச்சு எடுத்துடுறா. இப்போ அந்த கத்தி எடுத்து அவரை சரமாரியா குத்துறா. பரன் மேல அதை ஒளிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ப்ரொஃபசரை கொன்ன பிறகு அந்த கத்தி கொஞ்சமா பெண்ட் ஆகுது. இப்போ டேவிடும் மற்ற 2 பேரும் இன்னொரு ரூம்ல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ கதவையும் திறக்காத மாதிரி டைட்டா பிளாக் பண்றாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து டேவிட் ராடி கிட்ட இந்த சீக்ரெட் ரூமை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பியா நடுவில் வந்து இவங்களை சமாதானம் பண்ணி விடுறா. இப்போ அவ டேவிட் கிட்ட நானும் ராண்டியும் இந்த வீட்டை வெறுக்கிறோம். இங்க இருக்கிற அந்த சீக்ரெட் ரூமை பத்திலாம் எங்களுக்கு ஒன்னும் தெரியாது. ராண்டி டேவிட் கிட்ட என்னோட அப்பாவை எல்லாரும் மேட் கலெக்டர்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க தேடி அலைஞ்சு அங்கங்க இருக்கிற பல அரிய வகை பழங்கால பொருட்களை எல்லாம் கோடிக்கணக்கான காசு செலவு பண்ணி அவர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் சாகறதுக்கு முன்னாடி ஒரு காம்ப்ளிகேட்டடான உயிலை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இப்ப நம்ம எல்லாருமே அவரோட அந்த உயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆபத்தான டிராப்புக்குள்ள மொத்தமா மாட்டிக்கிட்டோம். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு திருட்டு நடந்தது. இப்போ இந்த இடத்துக்கு வந்த திருடர்களும் இங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் மர்மமான முறையில இறந்து போயிருந்தாங்க. இந்த விஷயத்த எங்க அப்பா வெளியே தெரியாம சீக்கிரட்டா வச்சிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமா வீட்டோட செக்யூரிட்டியை அதிகப்படுத்திட்டாரு. அந்த நேரத்துல ராண்டிக்கு திடீர்னு செக்யூரிட்டி கார்டு கொடுத்த வாக்கி டாக்கி ஞாபகம் வருது. அப்பா அவன் பியான் கிட்டயும் டேவி கிட்டயும் அந்த வாக்கி டாக்கியை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கறான். இப்போ வெளியே அந்த செக்யூரிட்டி கார்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஜென்ரேட்டரும் ஆன் ஆகி கரண்ட் திரும்ப வந்துருச்சு. ஒரு பக்கம் அவங்களுக்கு கரண்ட் ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் அந்த இடத்துல மொபைல்ல சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ மேல் ஃப்ளோர்ல இருக்கிற நீனா பயத்துல மொத்தமாவும் உடஞ்சி போயிடுறா. இங்க இருந்து நம்ம உயிரோட தப்பிப்போமான்னு தெரியலன்னு சொல்லி அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த நேரத்துல அதே கிச்சன்ல இருந்து வெளியே வந்து டிராயிங் ரூமுக்கு வரான். இங்க இருந்த வாக்கி டாக்கி எடுத்துக்கிட்டு செக்யூரிட்டி கார்டை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். அந்த டென்ஷன்ல இருந்த அவன் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணவே மறந்துட்டான். இப்போ அதை ஆன் பண்ணி பேச ட்ரை பண்ற நேரத்துல திடீர்னு சாண்ட்ரா நடந்து வர சத்தம் கேட்குது. கேட்டோன்னா அவன் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்போ வெளியே இருக்க கார்டுக்கு வாக்கி டாக்கி சிக்னல் கிடைக்குது. உடனே அவன் மெயின் டோருக்கு வந்து பாஸ்கோட போட்டு கதவை திறக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த எலக்ட்ரானிக் லாக்கு வேலை செய்யவே இல்லை. இப்போ அவன் கீ யூஸ் பண்ணி அந்த கதவை திறந்து உள்ள வரான். இப்போ உள்ள வந்து அவன் ஓனரை தேடிட்டு இருக்கான். உள்ள வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. இப்போ சீலிங் மேல உட்காந்துட்டு இருந்த சாண்ட்ரா இவன் மேல பாஞ்சு அட்டாக் பண்றா. இப்ப வச்சிட்டு இருந்த கத்தி எடுத்து அந்த கார்டையும் அவ சரமாரியா குத்துறா. போர்டுக்குள்ள ஒழிச்சிட்டு இருந்த அதை இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா பயத்துல அவனால எதையும் செய்ய முடியல. அந்த கார்டை கொடூரமா கொன்னுடுறா. அந்த கார்டை கொன்ன பிறகு அந்த கத்தி திருப்பி கொஞ்சம் பெண்ட் ஆகுது. இந்த தடவை சாண்ட்ரா அந்த கார்டோட தலையை தனியா வெட்டி எடுத்துக்கிறா. இந்த நேரத்துல ஹேனாவும் மத்த 2 பேரும் கீழே வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சாண்ட்ரா அந்த கார்டோட தலை இவங்க முன்னாடி தூக்கி போடுறா. அதை பார்த்து எல்லாருமே பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சாண்ட்ரா நேரா ஹேனாவை அட்டாக் பண்றா. இப்போ ஹேனா அழுதுகிட்டே சாண்ட்ரா நார்மல் ஆயிடுன்னு சொல்லி கத்துறா. அந்த சத்தத்தை கேட்டு டேவிட் உடனே வெளியே ஓடி வர முயற்சி பண்றான். டாடி அவனை தடுக்க ட்ரை பண்ணாலும் டேவிட் யாரோட பேச்சையும் கேட்கல. இப்போ அவங்க 3 பேரும் சாண்ட்ராவை குத்துறாங்க. நான் அவளுக்கு ஒன்னும் ஆக மாட்டேங்குது. இப்போ அவ உடம்புல குத்தி இருந்த அந்த கத்தி எடுத்து மீனா மேல குத்தி விட்டுறா. அவ கையில வச்சு அந்த கத்தி எடுத்து இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது பின்னாடியே வந்த டேவிட் ஸ்டூல் எடுத்து அவன் மண்டையில அடிச்சு விட்டுறா. இப்போ 4 பேரும் சேர்ந்து சாண்ட்ராவை டைனிங் டேபிள் மேல அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ராண்டியும் பியானும் ஒரு லாக்க திறக்க ட்ரை பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே மீண்டும் ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஏனாவும் நீனாவும் ஒரு ரூமுக்குள்ள போய் போட வச்சு டோரை பிளாக் பண்றாங்க. மாயாங் மட்டும் வெளியே மாட்டிக்கிறா. டேவிட் அங்க வந்து அவளை கூட்டிக்கிட்டு ஆண்டி பியான் இவங்க 4 பேருமே அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ டேவிட்டுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. சாண்ட்ரா சாதாரணமா பேய் பிடிச்ச மாதிரி இல்ல. அவளை எதால அட்டாக் பண்ணாலும் அவளுக்கு எதுவுமே ஆகல. இப்ப அவ மனுஷியே கிடையாது. இதனால டேவிட்டுக்கு சந்தேகம் வருது.
வீட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும், எங்ககிட்ட என்ன மறைக்குன்னு சொல்லி ராடி கிட்ட கேட்கறான். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப அந்த நேரத்துல அதே வெளியே வந்து வேற இடத்துல ஒளியலான்னு ட்ரை பண்ணும்போது இங்க இருக்கிற ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. இப்ப அந்த நேரம் ஹேனா நீனாவோட காயத்துக்கு துணி வச்சு கட்டுறா. இப்போ நீனா பயத்துல நம்ம இன்னைக்கு உயிரோட வெளியே போக மாட்டோம்னு சொல்லி அழுறா. அவளோட அப்பாவை ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஏன்னா அவளை சமாதானப்படுத்தி நம்ம இங்கேருந்து கண்டிப்பா வெளியே போவோம்னு சொல்றா. இப்போ இந்த பக்கம் பியான் மாயங்கிட்ட எல்லா கேரிஸ் கத்திகளும் இப்படிதானான்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவ எல்லா கத்தியும் சாபம் அடைஞ்சது கிடையாது, அதை உருவாக்குறவங்க எந்த நோக்கத்துல செஞ்சாங்கன்னு பொறுத்து தான் அதோட சக்தி மாறும். அப்போ ராண்டி தங்கச்சி கிட்ட சாண்ட்ரா மேல ஏதோ ஈவில் ஸ்பிரிட் முழுக்க கட்டுப்பாட்டு எடுத்திருக்கு, இந்த வீட்டுல எங்க ஒளிஞ்சாலும் நமக்கு சேஃப் இல்ல, ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா மாஸ்டர் கீயை தேடி இந்த வீட்டுல இருந்து வெளியே போகணும்னு முடிவு பண்றான். அந்த சாண்ட்ரா அந்த சீக்ரெட் ரூமோட டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆகாதனால இந்த நேரம் ஹேனாவும் நீனாவும் ஒளிஞ்சிட்டு இருந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பயந்து போன இவங்க 2 பேரும் பெட்டு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ மயங்குக்கு டேடியோட அப்பா எழுதிய டைரி கிடைக்குது. இதை படிச்சோன்னா அவங்களுக்கும் ஒரு உண்மை தெரிய வருது. இந்த கேரிஸ் கத்தியை உருவாக்குறவன் தன்னை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சு அந்த கத்தியை உருவாக்கியிருக்கான். அதனால சாகத்துக்கு முன்னாடி அந்த கத்தியில ஒரு கொடூரமான சாபத்தை வைக்கிறான். அந்த சாபத்தின்படி அந்த கத்தியை பயன்படுத்துறவன் ஸ்லோவா மென்டல் பேலன்ஸை இழந்து ரத்தத்துக்காக வெறி பிடிச்ச மாதிரி மாறிடுவான். ஒவ்வொரு உயிரை எடுக்கும் போது அந்த கேரிஸ் கத்தி ஒரு புதிய பெண்ட் உருவாகும். மொத்தமா 7 பேரை கொன்றதும் அந்த கத்தி மீண்டும் நேரா மாறிடும். இந்த கத்தினால்தான் அந்த ராஜ்யத்துக்கே அழிவுக்கு காரணமாச்சான். இதை கேட்ட ராண்டி, முன்னாடி இந்த வீட்டில் திருட வந்த 7 பேர் செத்து போனாங்க, இப்படின்னா இந்த சாபம் கம்ப்ளீட் ஆகணும்னா 7 பேரோட உயிர் தேவைப்படுதுன்னு இவங்களுக்கு புரிய வருது. டேவிட் உடனே ஹேனாவை காப்பாத்துறதுக்கு ஓடுறான். ஆனா அந்த நேரத்துல சாண்ட்ரா ஆல்ரெடி அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சிடுறா. அடுத்த செகண்ட் அவ நீனாவோட காலை பிடிச்சு பெட்டு கீழே இருந்து வெளியே இழுக்கிறா. இப்போ கேரிஸ் கத்தி எடுத்து அவ நீனாவையும் குத்திடுறா. நீனாவும் அங்கேயே கொடூரமா செத்துடுறா. இப்ப அந்த கத்தியில 3வது பெண்டு உருவாகுது. திருப்பி அங்க கரண்ட் போயிடுது. இந்த சான்ஸை பயன்படுத்தி ஹேனா அங்கேருந்து தப்பிச்சியோட ட்ரை பண்றா. ஆனா சாண்ட்ரா அவளை பாத்துடுறா. நேரம் மற்ற 4 பேருமே அங்க வந்துடுறாங்க. இப்போ இன்னும் பயங்கரமா மாறி உங்க ஆன்மாவை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறா. இப்போ கத்தி எடுத்து அவ டேவிட்டை குத்திடுறா. இப்போ டேவிட் அந்த கத்தி எடுத்து புடுங்கி தூக்கி போட்டுட்டு திருப்பி சாண்ட்ரா கத்தி எடுத்து இவங்களை குத்துறதுக்காக வரா. இப்போ ஹேனா பின்னாடியில இருந்து அவளை அட்டாக் பண்றா. அந்த கத்தி கீழே விழுந்துருது. அப்போ ராண்டி அந்த கத்தியை எடுத்துக்கிறான். இப்போ ஹேனா சாண்ட்ராவை அடிச்சே கீழே தள்ளிடுறா. ரொம்ப மயங்கி இருந்த டேவிட்டை கூட்டிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. ஒளிஞ்சிட்டு இருந்தா அதே இப்போ வெளியே வந்தவன் ராண்டியை கூப்பிடுறான். பார்த்தா ராண்டி சீக்கிரமா வெளியே வரான்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா அதே நேரம் சாண்ட்ரா மீண்டும் எழுந்து நிக்கிறா. நான் இப்போ இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்கறா. இப்போ மயங்க அவகிட்ட சாண்ட்ராவை காயப்படுத்தின அந்த சாபம் படிஞ்ச கத்தி 7 உயிரை எடுக்கிற வரைக்கும் அந்த சாபம் தீராது, அது வரைக்கும் சாண்ட்ரா சாகவே மாட்டான்னு சொல்றா. இது மட்டும் இல்லாம அந்த கத்தி குட்டுப்பட்ட டேவிட் பியானும் கூட சாபத்தால பலியாகலான்னு சொல்றா. இப்போ அவங்களுக்கு மேல சாண்ட்ரா கத்துற சத்தம் கேக்குது. இப்போ சாண்ட்ரா படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கா. இவங்க அந்த படிக்கிற கீழே பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராண்டி அதே கிட்ட இந்த கத்தியில இருக்க சாபத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கான். செக்யூரிட்டி கார்டோட டெட் பாடி லிவிங் ரூம்ல இருக்குன்னு அதே சொல்றான். செக்யூரிட்டி கார்டு கிட்ட இருக்க அந்த மாஸ்டர் கீயை எடுத்துக்கிட்டு நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு முடிவு பண்றாங்க. இப்போ சாண்ட்ரா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு துரத்த ஆரம்பிக்கிறா. கத்தி குத்துப்பட்டனால டேவிடால சரியா நடந்து போக முடியல. அப்போ ஹேனாக்கு ஒரு ஐடியா தோணுது. போய் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம சாண்ட்ராவை கொண்டுட்டா என்ன ஆகும்னு சொல்லி கேட்கறா. பியான் என்ன சொல்றான்னா அவகிட்ட அந்த கத்தி இல்லாதப்போ அவ ரொம்ப துடிச்சா. இதுக்கு மயங்க அந்த கத்தியை பயன்படுத்தி அதை முடிக்க முடியும்னு சொல்றா. இதுக்கப்புறமா இவங்க பிளான் பண்றாங்க. நானும் மயங்கும் லிவிங் ரூம்ல போய் சாவியை தேடுவாங்க. டேவிடோ ஹேனாவும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் சாண்ட்ரா ராண்டியை பிடிச்சிக்கிறா. 2 பேருக்கும் நடுவில் கடுமையான சண்டை நடக்குது. இந்த சண்டையில கத்தியை ராண்டியோட கழுத்துல லேசா கிழிச்சிடுது. ராண்டி அந்த கத்தியை தூக்கி எறிஞ்சிட்டு கூட்டிட்டு ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிறா. திருப்பி சாண்ட்ரா அந்த கத்தியை எடுத்துக்கிறா. ராண்டி அதே பார்த்து என்ன அவகிட்ட தனியா விட்டுட்டு நீ ஓடி வந்துட்டியான்னு சொல்லி கத்துறான். இதுக்கு அதே நான் அந்த கபோர்டுக்குள்ள சேஃபா ஒளிஞ்சிட்டு இருந்தேன், நீதான் என்னை வெளியே கூப்பிட்டு வந்து அவகிட்ட மாத்தி விட்டுட்டேன்னு சொல்றான். இப்போ அஜய் ராண்டியை பார்த்து பிறந்ததுல இருந்து பணக்காரங்க எதையும் வாங்கலான்னு நினைக்கிறீங்க, ஆனா இன்னைக்கு இந்த வீட்டுல இருந்து யாரும் உயிரோட போக முடியாதுன்னு சாபம் வர்ற மாதிரி பேசுறான். அது மட்டும் இல்லாம எல்லா பிரச்சனையும் ராண்டியோட அப்பாவால வந்துச்சுன்னு சொல்லி உங்க குடும்பமே ஒரு பைத்தியக்கார குடும்பம்னு சொல்லி திட்டுறான். இதை கேட்டு கோவப்பட்ட ராண்டி கையில வச்சு இந்த பொருள் எடுத்து அவன் மண்டையை உடச்சு விட்டுறான். பயப்புள்ள அந்த இடத்துல மட்டையாயிடுறான். இப்போ பியானும் மயங்கும் இந்த செக்யூரிட்டி கார்டு டெட் பாடி கிட்ட வராங்க. இந்த தலையில்லாத முண்டத்தை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்படியோ தைரியத்தோட அவன் கிட்ட இருந்து அந்த சாவியை எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டேவிட் இப்ப கடைசி நேரம் நெருங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம இன்னும் முன்னாடியே சந்திச்சிருக்கலாம்னு சொல்லி வருத்தப்படுறான். இந்த பக்கம் ராண்டி அதேவை கொண்ட பிறகு மொத்தம் 4 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றான். இந்த சாபம் முடியணும்னா இன்னும் 3 பேர் சாகணும். இப்ப சாவி எடுத்துட்டு இவங்க 2 பேரும் அங்க வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே அந்த கதவை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சாண்ட்ரா அங்க வந்துடுறா. அந்த கதை ஓபன் பண்ணி இவங்க 4 பேரும் வெளியே வந்துடுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே அந்த கார்டன்ல இருக்க செடி கிட்ட வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ மயங்கேஞ்சி சாண்ட்ரா அங்க இருக்காளான்னு செக் பண்ணி பாக்குறா. அவ அங்க இல்லாதது பார்த்து அவ வண்டி சாவி எடுக்கலான்னு போகும்போது சாண்ட்ரா பாஞ்சி வந்து அவ மேல அட்டாக் பண்றா. அப்ப ஹேனா அங்க கிராஸ் கட்டிங் மிஷினை பாக்குறா. சாண்ட்ரா கத்தி எடுத்து மயங்கோட காலை குத்தி விட்டுறா. இப்ப ஹேனா அந்த கிராஸ் மிஷினை எடுத்துட்டு வந்து சாண்ட்ராவோட தலையை வெட்டுறா. சாண்ட்ராவோட தலை நசுங்கி அவ கீழே விழுந்துடுறா.
இப்போ சாண்ட்ரா விழுந்த பிறகு ஹேனா மயங்கிட்ட போறா. இப்போ சாண்ட்ரா சாகவே இல்லை. இப்போ கண் முழிக்கிறா. இதை பார்த்த டேவிட் அவகிட்ட இருந்து அந்த கத்தி எடுத்துக்கிறான். நிச்சி வந்து அவன் சாண்ட்ராவோட வாய்க்குள்ள அந்த கத்தியை சொருகிடுறான். இப்போ சாண்ட்ரா இறந்த பிறகு இப்போ அந்த கத்தியில இன்னொரு பெண்டு உருவாகுது. டேவிடையும் மயங்கியும் அந்த வாசல்ல உட்கார வச்சுட்டு இப்போ ஹேனாவும் பியானும் டாண்டியை தேடுறதுக்காக வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே டேவிடோட பாடி பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. வந்து போன மயங்க டேவிட் வாந்தி எடுக்கிறான்னு அவங்க கிட்ட சொல்றா. பின்னாடி சாண்ட்ராக்கு நடந்த மாதிரி தான் இவருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அவ சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி கத்தி எடுத்து டேவிட் அவளை குத்திடுறான். பார்த்து ஹேனா பயந்து போயிடுறா. எல்லாம் பார்த்த பியான் டக்குன்னு கதவை மூடி விட்டுறா. இப்போ ராண்டி ஓடி வந்து தங்கச்சிக்காரியை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்கிறான். ஏற்கனவே சாண்ட்ரா இறந்துட்டா. ஆனா இப்போ டேவிட் அந்த சாபத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான்னு சொல்றா. இந்த நேரம் திடீர்னு சீலிங்கை உடச்சிக்கிட்டு டேவிட் உள்ள வர முயற்சி பண்றான். அதனால எல்லாருமே வேகமா அந்த சீக்ரெட் ரூம் பக்கம் ஓடுறாங்க. குள்ள டேவிட் சீலிங்கை உடச்சிக்கிட்டு கீழே குதிச்சிடுறான். அப்படியே இவங்க 3 பேர் சீக்ரெட் ரூமுக்குள்ள வந்து கதவை முடிக்கிறாங்க. மறுபக்கம் டேவிட் தொடர்ந்து கதவை உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ ராடி எத்தனை பேர் இறந்து போனான்னு சொல்லி கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். மொத்தமா சேர்த்தா 6 பேர் இறந்து போயிருக்காங்க. சாபத்துல இருந்து விடுபடணும்னா ஒருத்தரோட மரணம் தேவைப்படுது. அதனால டேவிட் உடம்புக்குள்ள இருக்க அந்த பேயை கொன்னா மட்டும்தான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு ராண்டி சொல்றான். டேவிட்டை கொல்றதுக்காக ஹேனா ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதனால ராண்டியும் ஹேனாவும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வேற வழி இருக்கான்னு பார்க்க சொல்றா. ஆனா பியான் இதுக்கு மேல வேற வழி இல்லைன்னு சொல்றா. இந்த நேரத்துல டேவிட் கதவை உடைக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கான். ஹேனா கிட்ட அவன் மேல நம்பிக்கை வைக்க சொல்லி ஒரு பிளான போடுறான். ஆனா அதுக்குள்ளேயே டேவிட் டோரை ஓபன் பண்ணிடுறான். இப்போ டேவிட் உள்ள வந்து ஹேனாவை பார்த்து இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு ரத்தம் தான் சொல்றான். மறைஞ்சி இந்த ராண்டி டேவிட் மேல அந்த நின்றுட்டு இருந்த சிலையை தள்ளி விட்டுறான். அந்த சிலை விழுந்தாலும் டேவிட் உயிரோட தான் இருந்தான். இப்போ டேவிட் ஹேனா கிட்ட அந்த கத்தி எடுத்து என்ன குத்துன்னு சொல்றான். இப்போ கத்தி எடுத்து அவ டேவிட குத்தி விட்டுறா. அந்த இடத்துல டேவிடோ இறந்து போயிடுறான். எல்லாம் பார்த்தோன்னா ராண்டி அப்படியே நிம்மதி ஆகுறான். அந்த பேய் பியானோட உடம்புக்குள்ள வருது. இப்போதான் ராண்டிக்கு புரிய வருது அந்த கத்தியால 6 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. அதே இவன் தான் கொண்டு இருக்கான். ரூல் படி அந்த சாபம் தீரணும்னா இன்னும் ஒருத்தர் சாகணும். ராண்டி அந்த கத்தி எடுத்துக்கிறான். இப்ப அவன் ஹேனாவை அட்டாக் பண்றான். இப்ப ஹேனா அவனை எட்டி உதச்சி தள்ளி விட்டுறா. இப்ப ஹேனா அங்க இருக்க கல் எடுத்து ராண்டி மேல அடிச்சிடுறா. ஒரு ஆயுதத்தை எடுத்து ராண்டியோட வாயில சொருகி அவனை போட்டே தள்ளிடுறா. இப்ப பியானை பார்த்தா அவன் உடம்புக்குள்ள அந்த பேய் வந்துருச்சு. இப்ப ஹேனா அந்த கத்தி எடுத்துக்கிட்டு இப்ப இவ பயன் கிட்ட இந்த பயங்கரமான நினைவுகளும் கூட இனிமே என்னால வாழ முடியாதுன்னு சொல்றா. யானை வாழ்றதுக்காக ஒரு சான்ஸை கொடுத்துட்டு கடைசியில அந்த கத்தியை பயன்படுத்தி என்னோட உயிரை அவளே முடிச்சுக்கிறா. இப்ப ஹேனா இறந்த உடனே பியான் மறுபடியும் நார்மல் ஆகிடுறா. இந்த நேரம் அந்த கத்தியால 7 பேரோட உயிர் போனதும் இத்தனை நேரம் பெண்டா இருந்த அந்த கத்தி மறுபடியும் நேரா மாறிடுச்சு. இறுதியில அந்த பயங்கரமான சம்பவத்துல உயிரோட மிஞ்சிய ஒரே ஆள் பியான் மட்டும்தான். இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப அந்த வில்லாவை நேஷனல் மியூசியமா மாத்திட்டாங்க. இப்படி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.